வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வெண்டைக்காய் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எந்த காய்கறியுமே நம்ம போட போகிறதில்ல. வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் மட்டும்தான். ஓகே, இப்போ ஒரு குட்டி லெமன் சைஸ்கோல் நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 2 சில்லு, 3 வெங்காயம், அப்புறம் ஒரு கொஞ்சமாக சீரகம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளியுமே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பருப்பு அவிக்கிறதுக்காக நமக்கு 2 கை அளவு, என் கைக்கு 2 கை அளவு பருப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் 4-5 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போல், மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போல் நம்ம தட்டிக்கலாம். ஓகே, இப்போ இது குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பூவாக வெந்திருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் போல். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டாச்சு. அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ இதில் போட்டு ஓரளவு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப்பாக வதக்க வேண்டாம். லைட்டாக அந்த கண்ணாடி பதம் இருக்கிற அளவுக்கு வதக்கினாலே போதும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கரியிற அளவுக்கு வதக்கிற வேண்டாம். ஓகே, இப்போ வெண்டைக்காவை போட்டு அதையுமே அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் குயிக்காக அந்த வளவளப்பு போகும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதையுமே நம்ம ஓரளவு வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இது கூட போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அந்த காய்கறிக்குள்ளே அந்த டேஸ்ட்டே போயிடும், ரொம்பவும் வெந்துடும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, இவ்வளவும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியுமே இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்தே சேர்த்துக்கோங்க. கரைச்சிட்டோமேங்கிறதுக்காக எல்லாம் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு தெரியறதுனால ஃபுல்லாகவே கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகணும்ல, அதனால் இது ஓரளவு தண்ணி ஊற்றி நம்ம கிளறி விட்டுட்டு அந்த மசாலா பொடி எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த பருப்பு அவிச்சு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம கரண்டி வச்சு லைட்டாக பூவாக நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்களா? கொழுன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு வெந்து எடுத்தாலே போதும். ரொம்ப பருப்பு வேக வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் கொழுன்னு கெட்டியாக இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம 1-2 அரைச்சி வச்சுருந்த தேங்காவையுமே இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் அந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைங்க, ஃபைனாக அரைக்காதீங்க. சாம்பாருக்கு தேங்காய் அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி அது மிதந்து கிடக்கிறது தான் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைனா சாம்பார் கொழுன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி மிதக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காய் வதக்குற அளவுக்கு தானே உப்பு போட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.